அனைவருக்கும் வணக்கம். அதாவது அனைத்தும் ஒன்று என்ற அற்புத தத்துவம், பிரம்ம தத்துவம் இதை ஒவ்வொரு நாளும் அலசும் இந்த வேளையிலே நாம விரிவா வேதாந்தத்தின் அடிப்படையில், தத்துவ விசாரத்தின் அடிப்படையில், ஞானேஸ்வரியின் அடிப்படையில் இந்த விஷயத்தை ஆழமாக ஆராய முற்பட்டோம். அந்த ஆராய்ச்சியில் நாம் ஏன்னா நம்ம கண்ணுக்கு எல்லாமே வேற வேறையா தெரியுது. என்னடா இது எல்லாத்தையுமே எல்லாமே ஒண்ணுங்கிறாங்க. இது எப்படிடா புரிஞ்சுக்கிறது? என்ற அந்த மண்டையை உடைக்கும் அந்த விஷயம் வரும்போது, இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக லட்சக்கணக்கான பேதங்களாக இருக்கின்ற இந்த இடத்திலே ஒரு 3 பேதங்களை கொண்டு வந்தோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். சரியா? ஏன்னா நம்ம அத்வைதம் பேசும்போது பரபிரம்மம், ஈஸ்வரன், ஜீவன். இந்த ஒரு 3 கான்செப்ட்ஸை நம்ம வச்சு தான் நம்ம எவ்ரிடே நம்ம பேசிட்டு இருக்கோம். நமக்குள்ள வருகின்ற எல்லா கேள்விகளுக்கும் இந்த 3 வச்சுத்தான் நம்ம சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னைக்கு நம்ம ஆஃப் லேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கூட சொல்றேன். நேத்து முந்தா நாள் பேசிய விஷயங்கள்லாம் நீங்க டீப்பா எடுத்துக்கோங்க. சரியா? இந்த 3ஐ வச்சு தான் நம்ம எல்லா ரிசர்ச்சுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அத்வைதம் என்பது 3 அல்லவே. ஒன்றாய் இருக்கின்ற அத்வைதத்தை நீ 3ஆக விளக்கினால் எப்படிப்பா நீ அத்வைதம்னு சொல்லுவ? பேர் அத்வைதம்னு சொல்லிக்கிட்டு நீ 3ஆ வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்க. நான் அத்வைத சித்தாந்தத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே. நீ என்ன லூசா அப்படின்னு எவனாவது ஒருத்தன் என்கிட்ட கேட்டா அவனுக்கு நான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றியதால் இப்போது இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன். ஓகேவா? இப்போ நம்ம அந்த அத்வைதத்தை பத்தி பேசும்போது நம்ம பிரம்மம், ஈஸ்வரன், பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வர சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவ சைத்தன்யம் அப்படின்னுட்டும் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நல்லா கவனிங்க, ஏன் அது எல்லாத்துலயும் பிரம்மம் அப்படிங்கிறதும் சைத்தன்யம் தான். இப்ப சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம குழப்பமே இல்லை. கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான் இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம தவறு சொன்னதில்லை. சரியா? 3ஆ பிரிச்சு காட்டினேன் நான் இல்லைங்கல. ஆனா 3ஆ பிரிச்சு காட்டும் போதே 3 அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் பிரித்து காட்டவில்லை. நாம் நம்மை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பிரித்து பேசினோம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஜீவன் பிரம்மத்தை விட்டு வேறானவன் என்று நாம் எப்போதாவது சொல்லியிருக்கின்றோமா? ஈஸ்வரன் பிரம்மத்தை விட்டு வேறானவன் என்று எப்போதாவது சொல்லியிருக்கின்றோமா? பிரம்மமே தான் ஈஸ்வரனாகவும் பிரம்மமே தான் ஜீவனாகவும் இருக்கின்றது என்ற விஷயத்தை தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? ஜீவன் ஈஸ்வரனாக முடியாது, ஈஸ்வரன் பிரம்மமாக முடியாது, கல்பம் முடிகிற வரைக்கும் அவன் பிரம்மமாக முடியாது. என்னையா பேச்சு பேசிட்டு இருக்க? எல்லாம் ஒண்ணுன்னு ஆயிடுச்சு இல்ல? இப்போ ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் இது அது இல்ல அது இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இல்லையா? ஒண்ணுன்னு சொன்னா நீ ஒண்ணுன்னு தெளிவா தானே பேசணும். நீ அதை விட்டுட்டு இது அதாக முடியாது, அது ஆக ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்னையா ஆக முடியாது ஆகும் என்றெல்லாம் நமக்கு ஒரு புதுமையான ஒரு சிந்தனையில வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நாம் ஏன் அதை 3ஆக பேசினோம்னா, உலகத்துல எவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ரொம்ப சிம்பிளா அவனுக்கு புரிய வைக்க முடியும் என்பதற்காக 3ஆக பேசினோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஏன்னா ஆஃப் லேட் நம்ம எந்த அளவுக்கு நுணுக்கமான சில கொஸ்டின்ஸ்கள் எல்லாம் வச்சோம். பிரம்மமே உலகமாக இருக்கும், ஆனால் பிரம்மத்திற்கு உலகம் தெரியாது. ஈஸ்வரனுக்கு உலகம் தெரியும், ஜீவனுக்கு உலகம் தெரியும். இப்படின்னு எல்லாம் நம்ம கொஸ்டின்ஸை வைக்கிறோம். ஆனா இப்படி கொஸ்டின்ஸை வச்சாலும் அப்ப பிரம்மம் 2 ஆயிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. ஒரே பிரம்மன் தான் உபாதியோடும் இருக்கு, உபாதி இல்லாமலும் இருக்கு. இப்போ இங்க பேதங்கள் 1000 இருந்தாலும் அது பிரம்மத்தின் பேதங்கள் அல்ல, பிரம்மம் எடுத்துக்கொண்ட உபாதிகளின் பேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தோ வி ஆர் எக்ஸ்பிளைனிங் இன் டீடைல் தட் பரபிரம்மம் ஒன்றே என்ற விஷயத்தை சொன்னாலும் கூட கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசும்போது ஈஸ்வரனையும் ஜீவனையும் இழுக்காமல் புரிய வைக்கவே முடியாது. இப்ப நான் கேட்டேன்ல, ஒரு கொஸ்டினை கேட்டேன்ல, ஏன்யா நான் தான் பிரம்மம் ஆயிட்டேன்ல, அப்ப இங்க இருக்கிறவன் எல்லாம் நானும் ஒன்னாயிட்டோம்ல, இப்போ மகாராஷ்டிரக்காரனும் நானும் ஒண்ணு தானே, அப்ப எனக்கும் மராட்டி தெரியணும்ல என்ற இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவனும் பிரம்மம் தான், நானும் பிரம்மம் தான், ஆனால் அவனுக்கு தெரிந்த மராட்டி எனக்கு தெரியாது என்பது தானே உண்மை. நான் ஞானியானவுடன் எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தட் இஸ் நெசசரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நாம் அதை பேசினோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓகேவா? சரி,
அப்போ நம்ம பேசியதன் நோக்கம் ஒன்றை மூன்றாக்குவது அல்ல, ஒன்றை இன்னும் ஆழமாக ஒன்றே என்று புரிந்து கொள்வதற்காக. தயவு செய்து ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நம்ம இவ்வளோ ஒரு 3 விஷயமா பிரித்து பேசி இருக்கிறதனுடைய நோக்கம் என்னன்னா, அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர, உண்மையில் அது வேற இது வேற என்று புரிந்து கொள்வதற்காக அல்ல என்ற விஷயத்தை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு முறையும் சிதாபாஸ் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்று நான் பேசும்போது, தயவு செய்து பிரம்ம சைத்தன்யமும் அந்த ஜீவ சைத்தன்யமும் வேறுன்னு நினைச்சிடாதீங்க. ஒரிஜினல் கான்சியஸ்னஸும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் வேறன்னு நினைச்சிடாதீங்க என்ற விஷயத்தை நாம் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டே தான் இருக்கின்றோம் என்பதையும் தயவு செய்து மறக்க வேண்டாம். சரியா? அப்போ கான்சியஸ்னஸ் ஒன்று அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ ஒரே கான்சியஸ்னஸ் அப்படின்னு பிரம்மம், பரபிரம்ம, அதாவது பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம் 3 ஒன்றுன்னு ஆயிடுச்சுன்னா 3 பேரை ஏயா கொடுக்குற என்ற மீண்டும் கேள்வி எழுகிறது. 3ம் ஒன்றே. கேள்வி கொடுத்ததன் நோக்கம் 3ம் ஒன்றே என்று புரிந்து கொள்வதற்காக, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒன்றே என்று புரிந்து கொள்வதற்காக, இங்கு இருக்கிற அத்தனை ஜீவன்களும் ஒன்றே என்று புரிந்து கொள்வதற்காக நாம் அதை 3ஆ பிரிச்சோமே தவிர 1 3ஆ பிரிக்கணுன்றதுக்காக இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற எல்லா ஜீவனும் ஒண்ணு, பிரம்மம் தான், எல்லாருமே பிரம்மம் தான். ஆனாலும் இந்த மாதிரியான சில கேள்விகளுக்கு விடை காண்பதற்காக நாம் பிரித்தோம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. சரியா? சரி, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுமா? மீண்டும் மீண்டும் அதையும் நான் வலியுறுத்தலை. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம எல்லாருக்குமே பிரம்ம சைதன்யம் மட்டுமே இருக்கிறதுன்னு தெரியும். ஆனால் அது மாயையில் இருக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேம் கொடுத்துருக்கோம், ஈஸ்வரான்னட்டும் ஜீவானட்டும் நமக்கு தெரியும். நேம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டோன்றதுக்காக அது டிஃப்ரெண்ட் கிடையாது. இதுவும் அதுதான், அதுவும் இதுதான் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? நேற்று ஐ திங்க் நேற்று ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மமும் அனாதி, ஈஸ்வரனும் அனாதி, இன்ஃபேக்ட் ஜீவனும் அனாதி அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்த்துட்டு ஆனா இந்த ஜீவன் அப்படிங்கிறது அனாதிதான், ஆனால் இது அந்தம் உண்டு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இவன் தன்னுடைய வேஷத்தை கலைச்சிக்கிட்டு அவன் பிரம்மத்திலேயே இருக்க முடியும்னுட்டு நம்ம பார்த்தோம். சரியா? அப்படி இந்த ஒரு விளக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம். எதற்காக புரிந்து கொண்டோம்? அனைத்தும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தான் எத்தனையுமே நம்ம பார்த்தோம், வேற வேறன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அப்ப கூட நம்ம என்ன சொன்னோம்? சமாதியில் இருக்கும் ஞானியும் லீலை வருகின்ற ஞானியும் இருவரும் பிரம்மங்களே. ஆனா இது எப்படிப்பா ஒண்ணு சமாதியிலையும் ஒண்ணு லீலையும் பண்ணிட்டு இருக்கும்? எகெயின் இங்கே பேதம் என்பது உபாதியில் இருக்கின்றதே தவிர பிரம்மத்தில் இல்லை அப்படின்னு காட்டணும். சரியா? சரி, இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையா செய்யணும்? இதெல்லாம் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். சரி, ஓகே, இதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காகவே எடுத்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அமிர்த அனுபவ் என்ற ஒரு அற்புதமான கிரந்தம். அமிர்த அனுபவ் என்பது வேதாந்தம் அல்ல, வேதாந்தத்தின் அனுபவம். அமிர்த அனுபவ் என்பது ஞானம் அல்ல, அது ஞான அனுபவம். அதனாலதான் பேரே அனுபவ அமிர்தம் என்று அவர் வைத்தார். ஸோ இங்கே முழுக்க முழுக்க அனுபவம் எப்படி இருக்கும், ஒரு முழுமையான ஞானி ஜீவன் முக்தனின் அனுபவம் எப்படி இருக்கும், பிரம்மம் என்று உணர்ந்த அந்த பிரம்ம ஞானியின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதைத்தான் அமிர்த அனுபவம் விளக்குகின்றது. அங்க போயிட்டு நீங்க பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் ஜீவனையும் தேடவே முடியாது. ரொம்ப அமேசிங்கா இருந்தது. நேற்று கொஞ்ச நேரம் நான் ரிசர்ச் பண்ணேன் அந்த அமிர்த அனுபவ. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ஞானேஸ்வரியில பிரம்ம ரகசியத்தை சொல்றாரு, ஈஸ்வர ரகசியத்தை சொல்றாரு, ஜீவ ரகசியத்தை சொல்றாரு. அமிர்த அனுபவத்துல போய் தேடினீங்கன்னா பிரம்மமும் இருக்காது, ஜீவனும் இருக்க மாட்டான், ஈஸ்வரனும் இருக்க மாட்டான். இன்ஃபேக்ட் மாயாங்கிற சப்தமே இருக்காதுங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டேன் நான். ஏன் மாயாங்கிற சப்தமும் இருக்காது? அவர் அழகா என்ன சொல்லிட்டாருன்னா, தன் அன்பை வெளிப்படுத்துவது, அவ்வளவுதான். வெளிப்படுத்துறத மாயான்னு ஏன் சொல்லணும்? நீ அன்பா இருக்க, அதான் வியக்தம். அன்பை வெளிப்படுத்தினால் வியக்தம். உலகம் இல்லாத தோற்றம் என்பது அன்பா இருத்தல், உலகமா இருக்கின்றது என்பது அன்பை வெளிப்படுத்துதல். இதுல ஏன்டா நீங்க மாயான்னு சொல்லும் போது என்னது? அது சும்மா நாச்சுக்கும் பொய்யாக அப்படிங்கிற பொய்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வருது.
இப்போ பிரம்மத்தையே பொய்ன்னு சொல்ற மாதிரி அர்த்தமாயிடாதா? வேற லெவல் அத்வைதம் அப்படின்னு சொல்ல வரேன். ஆனா அந்த அத்வைதத்தை நம்ம அனுபவிக்கணும்னா கண்டிப்பா வேதாந்தத்தை புரிஞ்சுக்காம அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம ஞானேஸ்வரி வந்து ஞானேஸ்வரியில ஒன்றும் அமிர்தனுபவம் ஒன்றும் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஞானேஸ்வரியில எவன் ஒருத்தன் வேதாந்தத்தின் வாயிலாக அதை புரிந்து கொள்கின்றானோ பிரம்மம் என்றால் என்ன, ஏன்னா எல்லா கன்ஃபியூஷனும் முதல்ல தீரணும், அப்பதான் அனுபவிக்கவே வருது. கம்ப்ளீட் அத்வைதத்தை உணர்ந்தவன் அனுபவிக்கின்ற விஷயத்துக்கு வரும்போது அங்க டுவாலிட்டின்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒன்றுபட்ட நிலையில் இருந்து கொண்டே அது இரண்டாக விளையாடுகிறதுங்கிறான். இரண்டாக விளையாடினாலும் அது ஒன்றேங்கிறாரு. அது இரண்டாக இருக்கும் போதே அது ஒன்றே அப்படிங்கிறாரு. அப்போ பிரிக்கவே மாட்டார் அவரு. சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. சிவமும் சக்தியும் ஒன்றே. சிவமும் சக்தியும் சேர்ந்தேதான் உலகத்தை படைக்கிறது. ஃபர்ஸ்ட் அந்த சிவசக்தி சமவேத்தை அவளை நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா, சிவமும் சக்தியும் சேர்ந்தேதான் உலகமாக உருமாறுகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்? வேதாந்தத்துக்கு புறம்பு மாதிரி தெரியும். கரெக்டா கேட்ச் பண்றவங்களுக்கு தான் நல்லா புரியுங்க. நல்லா கவனிங்க. உலகமா இருக்கவே இருக்காது. பிரம்மத்திற்கு உலகம் தெரியாது. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் தான் தெரியும். என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த அமிர்த அனுபவம் வந்துட்டு என்ன அப்படிலாம் இருக்காது. இங்க இங்க எந்த சப்தமுமே கிடையாது. இந்த பிரம்மம் ஈஸ்வரன் எல்லாம் சிவம் சக்தின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு போகும்போது இந்த சிவம் அப்படிங்கிறத கான்சியஸா கொண்டு வர்றாரு, சக்தி அப்படிங்கிறத ஆக்ஷனா கொண்டு வர்றாரு. மாயான்னு கொண்டு வரல, அது மாயா சக்தின்னு கூட கொண்டு வரல. சக்தி இஸ் ஃபார் an ஆக்ஷன், சிவம் இஸ் ஃபார் அ கான்சியஸ்னஸ். வென் இட் இஸ், அதாவது அவ்வியக்தத்தில் இருக்கும்போது அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது, ஆக்ஷன் இல்லாம இருக்கும்போது பிரம்மம் இருக்கிறது, வெளிப்படாமல் இருக்கிறது. அது ஆக்ஷனோடு வரும்போது, மாயையில் ஆச்சரியத்த போது பிரகிருதியை ஆச்சரிய ஞானேஸ்வரி பாட்டு, இவர் இந்த பிரகிருதியை துணை சொல்லும் போது, இது வேஷம் எடுக்கும் போது, அந்த கேள்வியே இல்லைங்க. சரியா? அந்த வெளிப்படுத்துகிறார், அவ்வளவுதான். அன்பாக இருக்கிறார், அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பாகவும் இருப்பார், அன்பாகவும் இருந்து கொண்டு வெளிப்படுத்தி கொண்டும் இருப்பார். இப்ப வெளிப்படுத்துறாரு, அப்ப வெளிப்படுத்தாம இருக்கிறாரு, பொய்யா வெளிப்படுத்துறாரு. ஸோ தட்ஸ் வெரி ட்ரை டு கேட்ச் தி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பொய்யா வெளிப்படுத்துறாருங்க. நம்ம அங்க என்ன பேசுவோம்? இந்த உலகம்ங்கிறது பொய்யாக இருக்கின்றது, அவர் சும்மா நாச்சகம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா இங்க இந்த பொய்ங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது அன்பா இருக்கிறது, வெளிப்பட்டு விளையாடி கொண்டும் இருக்கிறது. அத்தோட முடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வீடியோஸ்ல நல்லா கவனிங்க. வீடியோஸ் டாபிக் என்னடா போட்டிருந்தோம்? பிரம்ம உணர்வை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு டாபிக் பேசியிருந்தோம். குறிப்பா அந்த மொல்ல மாறி உணர்வு, முடிச்சவிக்கு உணர்வு அப்படிங்கிறதும் பிரம்ம உணர்வு தாங்க. இங்க உலகத்துல நீங்க எங்க எதை பார்த்தாலும் அது பிரம்ம உணர்வை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். உணர்வென்றாலே அது பிரம்ம உணர்வு மட்டும்தான் என்று பார்த்தோம். வெறும் கருவிகளின் துணை கொண்டு அதுக்கு நேம் மாறுகிறது. அதாவது ஜீவன் ஒரு உணர்வு வச்சிட்டோம், அது மனம் என்ற கருவியை பயன்படுத்தி கொண்டிருப்பதால் சமஷ்டி மனம் என்ற கருவியை பயன்படுத்துவதற்கு ஈஸ்வரன் பேர் வச்சோம் தான், வாஸ்தவம் தான். ஆனா அது எல்லாத்தையும் கருவின்னு தானே சொன்னோம். அப்ப கருவின்னா ஜடம்னு தானே சொன்னோம். அப்ப யூஸ் பண்றவன் யாருன்னா ஒருத்தன் தானே வருது. அப்படி இருக்கும்போது இங்கே பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, அதுவே உலகமாகவும் விரிந்தும் இருக்கிறது. இங்க பொய்யா விரியுது அப்படிங்கிற பாயிண்டே கொண்டு வரல. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிரிச்சு பிரிச்சு பேசுனது எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சு பாருங்க. பிரம்மத்தை பிரிச்சோம், அப்புறம் மனசு ஜடம்னு சொல்லி பிரிச்சோம். ஆனா அந்த ஜட மனசாக இருக்கிறது எதுன்னா அதையும் பிரம்மம்னு தான் சொன்னோம். அப்புறம் அந்த ஜட மனதுல படுகின்ற அந்த பிரம்மத்தை ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னு பிரிச்சோம், ஜீவன் பேர் வச்சோம். ஆனா அது எதுன்னா அதுவும் பிரம்மன்னு தான் சொன்னோம். இதை அனைத்தையும் கண்ட்ரோலராக இருக்கின்ற மனசுக்கு சமஸ்தி மனம்னு சொன்னோம். அவனுக்கு அதுல படுற அந்த ரெஃப்ளெக்ஷனுக்கு ஈஸ்வரான்னு பேரை கொடுத்தோம். ஆனா அதுவும் பிரம்மம்னு தான் சொன்னோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிரிச்சு பிரிச்சு காட்டினேன் என்பது உண்மை என்றாலும் கூட உண்மையில் பிரித்தேனா என்று ஆழமாக சிந்தித்து பாருங்களேன். நான் எங்கேயுமே பிரிக்கல. நம்ம அந்த அது பேர் என்ன, ப்ரொஜெக்டர் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ கூட ப்ரொஜெக்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற லைட்டு ஃபிலிம்மு, ப்ரொஜெக்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற லைட்டு அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளை காட்டும்போது கூட அந்த ஃபிலிம் இரண்டாவதாக இருக்கின்றது என்று நினைத்து விடாதே, ஃபிலிமா இருக்கிறதே அந்த லைட்டுன்னு புரிஞ்சுக்கோ.
சொன்னமா இல்லையா? அதனால அந்த எக்ஸாம்பிள் யாரோ சொல்லும்போது, தங்க எக்ஸாம்பிள் ரொம்ப பெஸ்ட்டா சூட் ஆகும்டா. ஏதோ 2வதா ஒண்ணு குறுக்க வந்துருச்சு அப்படிங்கிற மாரி உனக்கு ஃபீல் ஆயிடும். அந்த ப்ரொஜெக்டர், ஃபிலிம் அப்படின்னு போகும்போது கூட, அந்த ஃபிலிம் என்ற அந்த மனம் வந்து ஏதோ 2வதா தனியா வந்த மாரிலாம் ஆயிடக்கூடாது. அதனால பிரம்மமே தான் மனம் என்ற கருவியாகவும் இருக்கின்றது. அதில் படுகின்ற ஒளியாகவும் இருக்கின்றது. ஜீவ வேஷமாகவும் இருக்கின்றது. ஈஸ்வர வேஷமாகவும் இருக்கின்றது. இப்ப இருக்கிறது எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுதான். அது பிரம்மம் மட்டும்தான் என்பதை மிக தெளிவாகத்தான் நாம் பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் அமிர்த அனுபவம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம அமிர்த அனுபவமும் பேசிட்டு இருக்கோம். ஆனா வேதாந்தத்தையும் பேசிட்டு இருக்கோம். அமிர்த அனுபவம் எங்க பேசுறோம்? அந்த ஒண்ணுங்கிறத மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக உணர்வென்றாலே அது பிரம்ம உணர்வு மட்டும்தான். பிரம்ம உணர்வை தவிர வேற எந்த உணர்வுமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அது என்ன வேஷத்திலிருந்து யார் வெளிப்பட்டு வந்தாலும் அது பிரம்ம உணர்வே வெளிப்பட்டு வருகிறது. ஒரு வீடியோ ஃபுல்லா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாமே நீதான், உன்னுடைய உணர்வு. இப்ப பிரம்ம உணர்வு அப்படின்றத மாத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்ன்றதுலயே சொல்லியிருக்கேன். என்னுடைய உணர்வு, என்னுடைய உணர்வுன்னு சொல்லி நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. இப்ப தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. விழிக்கும் போது மனதில் பட்டு விரிகிறதுன்னா உன் மனதில் பட்டு விரிவதும் நீதான், அனைத்து மனங்களில் பட்டு விரிவதும் நீதான். மனம் என்ற கருவிகளில் படுவது பிரம்மம் மட்டும்தான், அதுதான் நீ என்று நீ பார்த்தால் மனங்களின் வேதத்தை உன் வேதமாக நினைக்க மாட்டாய், வெளிப்படுத்துகின்றாய் விதவிதமாக. அத்தோடு நின்று போயிடும். அமர்த்தனம்பு வானில போயிடும். சரியா? அனுபவமாவே போயிடும். அப்ப இங்கே வேதங்கள் 1000 இருந்தாலும் வேதங்களாக நான் வெளிப்படுகிறேன். இங்க வில்லனாக எக்கச்சக்கமான அந்த விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே எனது அன்பின் வெளிப்பாடாக நான் விளையாடி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது போகுமே தவிர நமக்கு கன்ஃபியூஷனே வராது. சரியா? இப்போ இப்போ நேத்து நேத்து காலையில ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நம்ம ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தோம் குரூப்ல. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு எலி வந்து ஒரு டப்பாக்குள்ள ஒரு ஜாருக்குள்ள குதிக்கும். ஜார் நிறைய வந்து அரிசி இருக்கும். அதை சாப்பிட்டு வயிறு நிரம்பிடுச்சோம்னா அது ஜம்ப் பண்ணி அந்த டப்பா விட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனால் அதை சாப்பிட்டு 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 டப்பாக்குள்ள கீழே போயிடுது. அதனால வெளியே வர முடியாம கடைசியில பசிச்சு செத்து போயிடுது அப்படின்ற ஒரு விஷயத்த அதுதான்டா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு, பசிதான் சாகுது. சரியா? இப்போ அந்த வீடியோவை பார்த்த ஒரு அன்பர் வந்து நமக்கு ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு. என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த எலி செத்ததுக்கு காரணம் உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால நீ செத்து போயிட்ட. ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து உன் வயிறு நிறைஞ்சதும் வெளியே வந்திருந்தேன்னா நீ வந்து தப்பிச்சிருக்கலாம்ல என்ற ஒரு விஷயத்தை அந்த வீடியோ சுட்டி காட்டுகிறது. அந்த வீடியோவை பார்த்த அன்பருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு சோசியல் பக்தர், சொசைட்டி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வெறியர் அப்படின்னு வச்சுப்போம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு. பச்சிளங்குழந்தைகள் ஈராக்கில் எந்த கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்தார்கள் என்று அவர்கள் செத்தார்கள் என்று விளக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அனுப்புறாரு. சரியா? சோ இப்ப இந்த கொஸ்டின் எங்கிருந்து வருதுன்னா, இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அவருக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நானே என்னுடைய அன்பின் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக விதவிதமாக நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு ரீதியிலே நம்ம அணுகினால் அங்கே ஈராக்கும் நான் தான், அமெரிக்காவும் நான் தான், குழந்தைகளும் நான் தான், குழந்தைகளை கொன்றவனும் நான் தான் என்று இங்கே திரிபுடிகளாக இருப்பதுவே நான் தான் என்றும் இது வெளிப்படு வேஷத்திற்காக அனைத்தும் இருக்கின்றது என்ற முழுமையான ஆத்ம தத்துவம் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது அந்த கேள்விக்கான விடையை நாம் காண முடியும். அப்படி இல்லாத போது உலகத்தை உண்மைன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஈவன் கர்மா நாலேஜ் கொடுத்தா கூட they will not get satisfied. ஏன்னா அவரே சொல்றாரு, இந்த கேள்வியை கேட்டா உடனே நீங்க கர்மான்னு ஒரு பதில் சொல்லி தப்பிப்பீங்க, இதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, அதுக்கு அந்த பதில் அவரே சேர்த்து சொல்லிக்கிறாரு. சரியா? அப்ப அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா they should realize who you are. பிரம்மம்னா என்ன, உலகம்னா என்ன என்ற இந்த வேதாந்த தத்துவத்தை விளக்கி பிறகு அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்போ அந்த வேதாந்த தத்துவத்தையே புரிஞ்சுக்கலன்னா அனுபவத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீதாண்டா அந்த குழந்தையா இருக்க, நீதாண்டா அமெரிக்கா, நீதாண்டா ஈரான் ஈராக்குன்னு சொன்னா அவன் கொலையை பண்ணிடுவான். என்ன நானா குழந்தைய கொன்னேன் அப்படின்னு கேட்பான். டே குழந்தைய நீதான்னு சொன்னா உனக்கு புரியாது. சரியா? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேதாந்தா ஃபர்ஸ்ட். அந்த முழுமையான அந்த தத்துவத்தை நாம் பிரிக்காமல் புரிந்து கொள்ள முடியாது. மாயா அப்படிங்கிறது இல்லைன்னு இல்லை, ஆனா மாயாங்கிறதுக்காக அது பொய்யுன்னு இல்லை. ஸோ தட் இஸ் வை அமிர்த அனுபவத்தில் அதை சப்தத்தை அவர் யூஸ் பண்ணலை. ஏன்னா பிரம்மன் தான் வெளிப்பட்டு கொண்டும் இருக்கிறது, வெளிப்படாமலும் இருக்கிறது. இது என்னத்தை நீ பொய்ன்னு சொல்லிக்கிட்டு உண்மைன்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே வந்து உணர்வு அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இருக்கின்ற உணர்வு எல்லாமே பிரம்ம உணர்வாக நீ பார்க்கும்போது
நடிகன் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது, ஐயா சாமியே பிச்சை போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அனுபவிக்கின்றான் அல்லவா? அந்த உணர்வை நெக்லெக்ட் பண்ண முடியாது. பிரம்ம உணர்வே பிச்சைக்கார உணர்விலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பிச்சைக்காரனின் அனுபவத்தை பிரம்ம உணர்வே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்? பிரம்ம உணர்வு தான் அது இப்படி வெளிப்படுத்தி மகிழுது அப்படின்னு சொன்னோம். அதுக்காக பிச்சைக்கார வேஷம் வந்து பிரம்மத்துக்கு உணர்வை கொடுக்கல. பிரம்ம உணர்வு வெளிப்படுத்தி மகிழ்கிறதுன்னு சொன்னோம். வெளிப்படுத்தி மகிழுவது அப்படிங்கிறது இந்த பிச்சைக்கார வேஷம் இருந்தா தானே முடியும். அப்ப இந்த பிச்சைக்கார வேஷம் பிரம்மத்துக்கு அனுபவத்தை கொடுக்கல. ஆனால் பிரம்ம அனுபவம் பிச்சைக்கார வேஷத்தில் விதவிதமாக வெளிப்படுவதற்கு வேஷம் அவசியப்படுகிறது, மனம் அவசியப்படுகிறது. அந்த மனமும் பிரம்மமே தான். இங்கு அனைத்தும் பிரம்மமாக இருந்து கொண்டு பிரம்மம் வெளிப்படாமலும் வெளிப்பட்டும் இங்கே மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற ஆழமான தத்துவத்தை புரிந்து கொண்டால் அப்ப வந்து கன்ஃபியூஷனே வராது. அமிர்த அனுபவம் பொய் சொல்லவில்லை. அமிர்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரிச்சு பாக்குறது இருக்காது. இப்போ உதாரணமா விதேக முக்தன், ஜீவன் முக்தன் அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றோம். ஜீவன் முக்தன் என்றால் என்ன? மனம் இருக்கும், ஆனால் பிரம்மம் என்று உணர்ந்தவன். விதேக முக்தானன் என்ற உடல் மனம் இருக்காது, பிரம்மமாகி போனவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா அமிர்த அனுபவத்துல வந்து இந்த உலகத்தை மறுக்காதே நீ இப்ப எங்க இருக்க? உடல் மனசோட இருக்க. உடல் மனசோட இருக்கிற நீ பிரம்ம அனுபவம்னு எப்படி அனுபவிப்பான்? இதைத்தான் அங்க பேசிட்டு இருக்க. ஸோ இட் இஸ் அன்னெசரி டு டீல் வித் தட் விதேக முக்தியை பத்தி நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்க யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஞான அனுபவத்தை எப்படி இருக்கும் என்று சொல்ல வர்ணனை அது. ஞானி எப்படி அனுபவிப்பான் இந்த உலகத்தை? ஞானின்னு சொல்லும் போதே அவனுக்கு உடல் மனம் இருக்கு. அப்போ உடல் மனம் இருக்கின்ற ஞானி இந்த உலகத்தை எப்படி பார்ப்பான், அனுபவிப்பான் அப்படிங்கிற மட்டும் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் பிரம்மத்தில் லயமாகின்றான் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா விதேக முக்திங்கிறது லயமாகின்ற ஒரு விஷயம்தான். இன்ஃபேக்ட் இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். அது முழுசா அந்த வேதாந்த புரிச்சுட்டு இங்க வந்தேன்னா, ஏன்னா எவ்ரிடே நம்ம தூங்குறோம், ஞானியும் தூங்குறான். அப்போ இங்க அமிர்த அனுபவம் பொறுத்தவரை எல்லாருமே ஞானிகள்ப்பா. அதை டீட்டெயிலா சாப்டரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஸோ அஞ்ஞானம்ங்கிறது எதுவுமே இல்லை, ஞானம்ங்கிறது எல்லாமே பிரம்மன் தான். பிரம்மமே அஜ்ஞான வேஷமாகவும் பிரம்மமே ஞான வேஷமாகவும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தெளிவா அவர் அடிச்சு தள்ளிக்கிட்டே வர்றாரு. சரியா? அப்படி வரும்போது இங்கே என்னமோ சொல்ல வந்த மிஸ் ஆயிட்டேன். ஜீவனா ஞானியா இருந்தாலும் பிரம்மன் தான். ஞானியா இருக்கும்போது உடல் மனத்தோட தான் அவன் இருக்கிறான். அதனால உலகத்தை மறுக்காம எப்படி அனுபவிக்கணும்? ஞாபகம் வச்சது. தேங்க்யூ. விதேக முக்தியை பற்றி பேசிட்டு இருந்தேன். ஸோ இங்க ஞானியாக இருக்கும்போது இவன் ஆட்டோமேட்டிக்காவே விதேக முக்தி இன்க்ளூட் ஆயிடுது அப்படிங்கிற அந்த வேதாந்தம் அளவுக்கு எல்லாமே அமிர்த அனுபவம் இன்க்ளூட் ஆகும். எப்போன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு இதை படிச்சாதான். நீங்க அதை புரியாம இதை படிச்சீங்கன்னா அப்புறம் டோட்டலா வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வழி இருக்கு. ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, விதேக முக்தியை நான் பிரிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னா வேதாந்தத்துல ரொம்ப ஈஸி. ஏன்னா பிரம்மம் மனம் இல்லாமல் இருக்கிறது. விதேக முக்தன் மனம் இல்லாமல் அந்த பிரம்மத்தோடு கலந்து விட்டான். ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லும் போது இவன் மனதோடு இருக்கின்றான், அதனால் இவன் ஜீவன். ஆனால் பிரம்மத்தை உணர்ந்தவன், அதனால் இவன் ஜீவன் முக்தன். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோயேன். பட் இங்க வந்து ஒரே ஒரு விளக்கம், பிரம்மம் வெளிப்படாமல் வெளிப்பட்டு, அவ்வளவுதான். 2 வார்த்தையில முடிச்சிடுறாரு. வெளிப்பட்டு கொண்டும் இருக்கும், வெளிப்படாமலும் இருக்கும். பொய்யாக இருக்கு, உண்மையாக இருக்கு, எந்த கேள்விக்கும் இடம் இல்லாம இருக்கு. அப்ப விதேக முக்தி எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அவன் டெய்லி தூங்கிட்டு தானே இருக்கான், ஞானி தூங்கிட்டு தானே இருக்கான். ஞானி தூங்கிட்டு இருக்கும்போது வெளிப்படாமல் இருக்கான். வெளிப்படாம இருந்தா விதேக முக்தி, வெளிப்பட்டு வந்தா ஜீவன் முக்தி. So everything we can correlate with the Amrita Anubhava. The Vedanta can be included in the Amrita Anubhava. But straight away if you go for the Amrita Anubhava, it's extremely difficult to answer. சரியா? இப்போ வேதாந்தத்தின் நுணுக்கங்களை தெளிவாக புரிந்து கொண்டு பிரம்ம ரகசியங்களை புரிந்து கொள்வதற்காக ஜீவன் யார், ஈஸ்வரன் யார், பிரம்மம் யார் என்ற தெளிவை பெற்றுக்கொண்டு பிறகு அனைத்தும் ஒன்றே என்ற சித்தாந்தத்துக்குள் வந்து இந்த உலகை அமிர்த அனுபவமாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஞானதேவரின் வேட்கை, ஆசை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இங்கே வந்து நம்ம பிரிச்சு பேசினது பிரிக்கிறதுக்காக அல்ல, ஒன்றென்று புரிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அனுபவிப்பதற்காக என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். பட் நம்ம அடிக்கடி பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அனுபவிக்கிறத கொஞ்சம் லேட்டாக கூட வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பிரம்ம பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆகுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்போம். ஏன்னா அதை பிரிச்சு காட்டும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. மனம் இல்லாமலும் கூட நமக்கு அனுபவம் இருக்கின்றது. அந்த நிலைதான் ஒரு அற்புதமான சச்சிதானந்த அனுபவம். அதை பிரிச்சு காட்டி, ஏன்னா மனசோடையே மனசோட உணர்வை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம், அஞ்ஞானி ஆயிரம். அப்ப மனசு இல்லாமலேயே ஒரு உணர்வு இருக்கின்றதுன்றதை டச் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் நீ மனசோட புகுந்து விளையாடு நம்ம சொன்ன வாஸ்தவம் தான். அது புகுந்து விளையாடுன்னு சொல்றது அமிர்த அனுபவம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதற்கு முன்னாடி வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு பிரம்மபாவம் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, மனதை தவிர்த்து இப்ப நம்ம ஆஃப் லேட்டர் டிஸ்கஸ் பண்ணோம் நேத்து. ஐ திங்க் இன்னும் நம்ம குரூப்ல 1.5 கிளாஸ்ல நான் அதை சொல்லலை. சாட்சின்னு ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சாட்சின்னு ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றோம், விருப்பு வெறுப்போடு விளையாடுகின்றான் ஒருவன், அவனுக்கு வலி வேதனைகள் எப்படி இருக்கும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் விளையாடுகின்றான் ஒருவன், அவனுடைய வலி வேதனைகள் எப்படி இருக்கும். சாட்சி பாவத்தில் இருந்து விளையாடுகின்றான் ஒருவன், அவனுக்கு வலி வேதனைகளே இருக்காது, ஆனால் உலகம் தெரியும். ஆனால் பிரம்ம பாவத்தில் இருக்கும்போது உலகமே தெரியாது, அப்புறம் வலி வேதனைக்கு என்ன. ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு டீவியேஷன்ஸ், அதாவது டிஃபரன்சியேஷனை நம்ம வந்து எங்கேயுமே பிரிக்கல. இப்போ எது அஞ்ஞான வேஷத்தில் இருப்பது விருப்பு வெறுப்போடு விளையாடுவது, ஞான வேஷத்தில் இருப்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல் விளையாடுவது. ஆனால் சாட்சி பிராமம் அதுவும் ஒரு ஞான விளையாட்டு தான், பார்த்துட்டு ஒன்று சாட்சியா இருக்கிறது. பிரம்மம் வெளிப்படாமல் இருப்பது. அப்போ வெளிப்படாமலும் இருக்கும், வெளிப்படுறதுல விதவிதமாக வெளிப்பட்டு கொண்டும் இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே ஒரே வரியில முடிக்கிறாரு அமிர்தம் போல. வெளிப்படாமல் இருக்கும், வெளிப்பட்டு கொண்டும் இருக்கும், அவ்வளவுதான். நீ வெளிப்பட்டா தப்புன்னு அவர் சொல்லவே மாட்டாரு, வெளிப்படாம இருக்கிறதா ரைட்டுன்னு சொல்லவே மாட்டாரு. வெளிப்படுறது விழாப்படுறது எல்லாமே பிரம்மன் தான், அதோட முடிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் அத்வைத தத்துவத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பிரித்ததன் நோக்கம் பிரிப்பதற்காக அல்ல, ஒன்று என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதற்காகத்தான். புரிந்து கொண்ட பிறகு அமிர்த அனுபவக்குள்ள அனுபவமாக மாறும்போது அங்கே ஒன்றை தவிர எதையுமே உங்களால் காண முடியாது. இப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ நீங்க யாரையாவது பாக்குறீங்க அப்படின்னா அது என்னுடைய டூலு. இப்போ நீ யாரு, தீபிகாங்கிறது தீபிகா இல்ல, தீபிகாங்கிற டூலு யூஸ் பண்ண, டூலை யூஸ் பண்றது யாரு, நான் தான். இப்போ இவன் யாரு, விஷ்ணு. ஸோ ஜஸ்ட் நான் மட்டும்தான். என்னுடைய உணர்வு ஸ்ரீங்கிற டூல்ல இப்படி வெளிப்படுது, தீபிகான்ற டூல்ல அப்படி வெளிப்படுது, விஷ்ணுங்கிற டூல்ல இப்படி வெளிப்படுது. ஆக வெளிப்படுற எல்லா உணர்வும் என் உணர்வே என்று ஆழமாக புரிந்தார் நீ அனுபவ அமிர்தத்தில் இருக்கின்றாய் என்று புரிந்துக்கோ, அர்த்தம்னு புரிஞ்சுக்கோ. சரியா? நீங்க உணர்வுல அப்கோர்ஸ் டூலின் பேதத்திற்கு ஏற்றால் போல் உனது உணர்வு வேறத்தான், இவன் உணர்வு வேறத்தான், என் உணர்வு வேறத்தான் என்பதற்காக நான் வேறையாகி விடுவேனா? நானே பல்விதமான டூல்களை எடுத்துக்கொள்ளும் போது, நானே விதவிதமான உணர்வுகளில் வெளிப்படும் போது வெளிப்பாட்டின் பேதத்தை என்னில் ஏற்ற முடியுமா? நான் ஒருவனே விதவிதமாக வெளிப்பட்டு நான் விதவிதமான ஆனந்தத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கேன். விதவிதமான ஆனந்தத்தில் ஆனந்தத்தில் டிஃபரன்ஸ் நினைச்சிடாதீங்க. ஒரே ஆனந்தத்தை விதவிதமாக வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக பல்வேறு வகையான டூல்ஸ்களுக்குள்ள நான் போயிட்டு வர்றேன். வெளிப்படுவதற்கு டூல்ஸ் தேவை, வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு டூல்ஸ் தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ இப்படி நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் போது இந்த விருப்பு வெறுப்பு ஈகோ எங்கேயாவது இடம் இருக்கா? ஏன்னா என்ன தவிர நான் எதையுமே பார்க்கல இந்த உலகத்துல, என்ன தவிர வேற எதையுமே என்னால பார்க்க முடியாது. அசையும் பொருட்கள், அசையாத பொருட்கள், ஜட பொருட்கள், உயிருள்ள பொருட்கள், வாட் எவர் இட் மே பி, அனைத்தும் நானே என்ற இந்த அற்புத உணர்வு உண்மை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஏதாவது உளர்னதுல உங்களுக்கு ஏதாவது மண்டையில ஏறி இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இப்போதைக்கு ஸ்டார்ட் செய்யறேன். பொய்யாக விருப்பு வெறுப்பில் இருப்பது போன்று வேஷம் தரித்து அப்படி வெளிப்படுவதும் நான் தான். அஞ்ஞான வேஷத்தில் இருப்பதும் நான் தான், ஞான வேஷம் போட்டு கொண்டிருப்பதும் நான் தான். இங்கே என்ன தவிர எதுவுமே இல்லை என்பதுதான் ஆழமான உண்மை. இல்ல வெளிப்படும் போது இந்த டூல்ல என்னில் எந்த பேதமும் இல்லை. டூல்ஸ் இப்பதான் சொன்னேன், ஸ்ரீ உணர்வு டிஃப்ரெண்டா தான் இருக்கும், தீபிகா உணர்வு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். உன்னுடைய உணர்வு டிஃப்ரெண்டா இருக்குன்றதுக்காக நான் டிஃப்ரெண்ட் ஆயில்ல, என்னுடைய ஒரே உணர்வை டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேனே தவிர ரியலி there is no difference at all. அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். விருப்பு வெறுப்புன்ற பேச்சுக்கு இடம் இருக்காது, பட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற பேச்சு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆமா டிஃபரன்ஸ், ஏன்னா வில்லன் உணர்வு ஹீரோ உணர்வு அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பிரஷன் தான். பட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒன்று வந்து ஈகோ வேஷம், ஒன்று வந்து ஈகோ இல்லாத வேஷம், அஞ்ஞான வேஷம், ஞான வேஷம் அப்படின்னு எல்லாம் சொல்றோமே தவிர, ஆனா அமிர்தன் சொன்ன மாதிரி போகும்போது எக்ஸ்பிரஷனா மட்டுமே பார்த்தாலே போதும். It is my own different expression. It is another kind of different expression. That is one is a different kind of expression. எல்லாம் நான் டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஐ நோ எவ்ரி திங் அப்படிங்கிறதும் உண்மை. I know everything in the sense that
என்னுடைய எக்ஸ்பிரஷன் பிரம்ம உணர்வு எப்பயுமே சச்சிதானந்த உணர்வு, அது அன்பு உணர்வு மட்டும்தான். எக்ஸ்பிரஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் லவ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ நம்ம வேதாந்தத்துல தெளிவு கிடைக்கும் போது. அனுபவத்துல குழப்பம் வராது. வேதாந்தத்துல தெளிவு இல்லாம அமிர்த அனுபவக்குள்ள நுழைஞ்சா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுவேங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரே ஒரு டவுட். இப்ப அமிர்தங்கோல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சிவசக்தி சமவேஷா அப்படின்னா என்ன தெரியுமா? சிவமும் சக்தியும் ஒண்ணு, கான்சியஸ்னஸும் மாயையும் ஒண்ணு, பிரம்மமும் மாயையும் ஒண்ணு. இதைத்தாண்ட ஆதிசங்கரன் சொல்றாரு, பிரிச்சு காட்டிட்டு சேர்த்து காட்டுறாரு பாரு. பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா, பிரம்மமும் ஜீவனும் ஒன்றே. அவரும் சேர்த்து காட்டுறாரு. ஆனா முதல்ல பிரிச்சு காட்டிட்டு அப்புறம் சேர்த்து காட்டுறாரு. சரியா? அப்பதான் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம தெளிவா புரியும் என்பதற்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அது ஓகே. நான் இப்ப செகண்ட் சாப்டர்ல வந்து குருவை பேஸ் பண்ணி வரும் இல்லையா? சரி. இப்ப வந்து அந்த இது படிக்கும் போது அங்க கல்பித துவைத்தமா எடுத்துக்கணுமா? எக்ஸ்பிரஷன் தானே டூல், எல்லாமே நான் தான் ஆயிடுச்சு. அப்ப அவனுக்கு எல்லாமே ஒண்ணுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எக்ஸ்பிரஷனுக்காக சும்மா நாச்சுக்கும் அவன் இந்த சும்மா நாச்சுக்கும் தான். ஆனா சும்மா எங்கேயும் குழம்பிடாத, எல்லாமே உண்மை கிடையாது, சும்மா நாச்சுக்கும் தான். ஆனா சும்மா நாச்சுக்கும் உண்மையான பிரம்ம உணர்வே சும்மா நாச்சுக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சும்மா நாச்சுக்கும் என்ற வார்த்தையில நீ வந்து இல்லவே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக உண்மைன்னு நினைச்சிடக்கூடாது. புரியுதா? பட் லவ்வோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுனால அதை டினை பண்ணவும் முடியாது. அதுக்காக எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய வேதம் வந்து இல்லாம இருக்காது. இப்ப கடைசி என்ன கேட்டேன் டவுட். குரு செகண்ட் சாப்டர்ல வந்து குரு சிஷ்யனோட அந்த சம்வாதத்துல குருவும் தானும் ஒன்று அப்படிங்கறது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அப்போ ஒண்ணுங்கிறது புரியும். ஒண்ணுங்கிறது ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலே தான் ரெண்டாக தெரிகிறது. ரெண்டாக இருக்கும் போதும் அது ஒன்றாகவே இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டா. அப்ப மாயா தத்துவம் உள்ள இருக்குங்கிறேன். நான் அமிர்த அனுபவத்துல மாயா தத்துவம் இல்லைன்னு சொல்ல வரல, மறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். ஒரு ஒண்ணுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்லிட்டு வர்றாரு. வெளிப்படுது, வெளிப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மாய தத்துவமும் உள்ள அடங்கி இருக்கு, ஈஸ்வர தத்துவமும் அடங்கி இருக்கு, ஜீவ தத்துவமும் அடங்கி இருக்கு. எல்லா தத்துவமும் அமிர்த அனுபவங்கள் அடங்கி இருக்கின்றது. ஆனால் எந்த தனிப்பட்ட ஒரு மேற்கோள்கள் அங்கே இருக்காது. மாயான்ற சப்தம் இருக்காது, ஈஸ்வரன்ற சப்தம் இருக்காது, ஜீவன்கிற சப்தம் இருக்காது. இருக்கிறது ஒண்ணு, அவ்வளவுதான். அது வெளிப்படுது, வெளிப்படாம இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேட்டர்ல எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. சரியா? அப்போ இங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சக்தி சிவம் சக்தி சமவேஷா அப்படின்னா மாயையும் பிரம்மமும் ஒன்று. ஏன்னா 14வது சாப்டர்லயும் ஞானேஸ்வரியே சொல்லிடுவாரு, ஞானேஸ்வரின்றது ரெண்டுமே கலந்தது. அவர் பிரிச்சும் காட்டுவாரு, சேர்த்தும் காட்டுவாரு. முதல்ல புரிய வைக்கிறதுக்காக பிரிச்சு காட்டுவாரு, அப்புறம் கடைசி சாப்டர்ஸ் வரும்போது சேர்த்தும் காட்டுவாரு. ரெண்டையுமே சேர்ந்து பண்ணியிருப்பாரு ஞானேஸ்வரியில. அமிர்த அனுபவத்துல வந்து இந்த பிரிச்சு காட்டுற வேலையெல்லாம் கிடையாது, டைரக்டா அனுபவத்தை மட்டும் காட்டியிருப்பாரு. சரியா? இப்ப டைரக்டா அனுபவத்தை காட்டும் போது அது பிரிச்சு காட்டலன்றதுக்காக உள்ள வந்து இந்த 3 தத்துவங்கள் இல்லைன்னு நினைச்சிடாதே அப்படிங்கிறேன் நான். இது மறைஞ்சு இருக்கு. அதனாலதான் அது புரிஞ்சாதான் இதை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டேனே. அது புரியலன்னு அனுபவிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இதுக்குள்ள வந்து 3 தத்துவமே இல்லைன்னு சொல்றதுக்காக இல்ல, அது இருக்கும். ஆனாலும் அனைத்தும் ஒன்றென்ற அந்த முழுமையான தத்துவத்தோடு அதுவும் இருக்கும் என்று நீ தெளிவாகிவிட்டால் உனக்கு குழப்பம் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? வேற ஒன்றும் டவுட் இல்லைல்ல? அது ஒன்னே ஒண்ணுன்னா, இப்ப வந்து குருவும் நானே, சிஷ்யனும் நானே. குரு வந்து நினைக்கிறாரு, நானே சிஷ்யன் என்கின்ற வேஷம் போட்டுக்கொண்டு இங்கே விளையாடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வெளிப்பாடாகவே இந்த சிஷ்யன் இருக்கிறான் அப்படின்னு. இப்ப சிஷ்யன் வந்து என்ன நினைப்பா அப்படின்னு. சிஷ்யனே அவர் தானே. சிஷ்யன் என்ன நினைப்பாங்கிற கேள்விக்கு அந்த டூல்ல இருந்து என்ன வெளிப்பட்டாலும் தன்னுடைய உணர்வு அந்த டூலில் அப்படி வெளிப்படுகிறது. அத்தோடு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னு யாரு அப்படியே இருக்கிற ஒண்ணு, அந்த ஒண்ணுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கு. நானே இப்படி இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன், நானே அங்க அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்துல நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் சிஷ்யனா இருக்கிறேன்னா, சிஷ்யன் வேஷத்துல நான் இருக்கிறேன்னா, நானே இந்த வேஷத்துல இப்படி வெளிப்படுகிறேன், குரு வேஷத்துல நான் அப்படி வெளிப்படுறேன், நீ என்னதான் அங்க குருவா பாக்கணும். இருக்கிறது ஒண்ணுதானே இங்க. சோ அங்கே வெளிப்படுது. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மறுபடியும் வேதாந்தத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து உன் மனசுல என்ன நினைக்கிற அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனா வெளிப்படுகின்ற அந்த உணர்வு என் உணர்வை தவிர வேற உணர்வு அல்லங்கிற தெளிவு எனக்கு இருக்குன்ற நானு.
அதனாலதான் வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அமிர்த அனுபவம் படிச்சேன்னா வேற லெவல்ல இருக்கும். அங்க என்ன சொல்லியிருக்காரு, எல்லாமே என் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுக்காக எல்லாமே தனித்தனி ஜீவன் இருக்கான், இண்டிபெண்டன்ட் ஜீவன் இருக்கான், இவனுக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது, இது எல்லாமே இந்த அமைஞ்சிருக்கு. ஆனா இங்க அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்லணும். அனுபவம் எப்படி இருக்கு, நீ என்ன திட்டுற அப்படின்னு சொன்னா, இவள் ரஜோ தமோவில் இருக்கிறாளா, இவள் செலக்ட் செய்தாளா, இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு இடம் இல்லை. என்னுடைய உணர்வு இப்போ அந்த டூர்ல இருந்து எனக்கு திட்டுற மாதிரி வெளிப்படுது, அவ்வளவுதான். என்ன நான் திட்டிட்டு இருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கேன். திருப்பி நான் உன்னை திட்டி அனுபவிச்சுட்டு இருக்கேன், இல்ல நான் திட்டு வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கேன். லெட் இட் பி. இங்க அனுபவம் மட்டும்தான். அந்த டூலில் பட்டு விருவது யான் தான். ஏன்னா பிரம்மம் தானே இந்த டூல்ஸ்ல படுது. உன்னுடைய கான்செப்ட்ல அந்த பிரம்ம உணர்வு சித்தாபாஸ் சித்தாபாஸ் பேர் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்க்கு சொல்றோம். அந்த மனம் புத்தியில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு பேர் வச்சோம் அப்படின்னாலாம் இருந்து போகட்டும். ஆனா எது விழுது, பிரம்மம் தானே விழுது. அப்ப வெளிப்படுவது எது, பிரம்ம உணர்வு தானே வெளிப்படுது. நியமம் என்ன வேணா சித்தாபாசு அதுன்னு மாறி வச்சுக்கோ, அங்க இருக்கின்ற அந்த ஒரே பிரம்ம உணர்வு மட்டும்தான் அங்க இருக்கிறது. அப்படிங்கிறப்போ பிரம்மம் வெளிப்படாமலும் வெளிப்பட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதோட ஸ்டாப் பண்ணிடு. இப்ப அவன் என்ன நினைக்கிறான், யார் இவன் ஆட்டுறாங்க, எவன் இந்த ஆடிட்டு இருக்கான், இந்த கேள்விக்கெல்லாம் அங்க இடம் இல்லை. ஆனா எல்லாமே உள்ள இருக்குங்கிற நான், எல்லாமே உள்ள இருக்கு. ஆனா அது அனுபவமாக இருக்கின்றது. அனுபவமாக இருப்பதால் அதை நாம் பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பிரிச்சு காட்டணும். அதுக்கு ஞானேஸ்வரிக்கு போ. ஸோ பிகினிங்ல எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுவாரு. அவரே ஞானேஸ்வரி எண்ட் சாப்டர்ஸ்ல சேர்த்து காட்டிடுவாரு. 14th சாப்டர்ல என்ன சொல்றாரு, நூலே துணியா இருப்பது போல், தங்கமே நகைகளாக இருப்பது போல், என்னடா ஒளியும் வேறுபட்டவை இல்லாத போல, தயிராவது போல, நூல் நூலாக பிரித்து வைத்த பின் தான் நீ நூலை காண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நகைகளை உருக்கி எல்லாத்தையும் ஒரு கட்டியா பண்ணதுக்கு அப்புறம் தான் தங்கத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. லூசு, இதுவும் அதுவும் ஒண்ணு தான்டா, அது எப்படி இருந்தாலும் அது தான்டா என்ற அந்த விஷயத்தை எல்லாம் அற்புதமா 14th சாப்டர்ல கிட்டத்தட்ட 59 ரேஞ்சுக்கு போயிடுவாரு. சரியா? பட் ஆனா பிகினிங் சாப்டர்ஸ் நேற்று நம்ம என்ன படிச்சோம், 9.5ல என்ன படிச்சோம், நீட்ட பிரம்ம சத்தியத்தை புரிய வச்சாரு. அப்புறம் ஈஸ்வர சத்தியத்தை புரிய வைக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பிகினிங்ல புரிய வச்சுட்டு எண்ட் சாப்டர்ஸ்க்கு போகும்போது அமிர்த அனுபவத்தையும் இன்க்ளூட் பண்றாரு. ஸோ இப்படி நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.